ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27 இயேசு குறிப்பிடும் போது ஒரு சம்பவத்தை சொல்லப் போகிறார். பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு சமாரியன் வழிபோக்கன் அந்த சம்பவத்தை சொன்னார். பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக. ஆசாரியனும் விலகி போனான், லேவியனும் விலகி போனான். ஆனால் குற்றுயிராய் காயப்பட்டு கிடந்தவனை நல்ல சமாரியன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு பராமரித்தார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், பிறரிடத்தில் அன்பு கூர்வாயாக. இந்த மாதத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் முழுதும் பாதுகாத்தாரே, தேங்க் காட். நன்றி ஆண்டவரே. நிறைய வாய்ப்புகளுக்கு அதை தருகிறார். நம்மை சுற்றி ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பு கூறுங்க. ஒரு உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு கால்நடை மருத்துவர், வெட்டனரி டாக்டர், காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய், ஸ்ட்ரீட் டாக், தெரு நாய், நொண்டி நொண்டி போகிறது, ஒரு கால் ஒடிந்திருந்தது. இவர்கிட்ட போய் பாசமாய் அந்த மருத்துவ அவர் மிருக வைத்தியாரன் அப்படின்னாலே அதற்கேற்றாறு போல் அதை டிக்கில் தூக்கி கொண்டு வந்து வீட்டில் போட்டு ஆகாரம் கொடுத்து நல்லா வளர்த்து 6 மாதங்கள் வீட்டில் வைத்து ஆளாக்கி எந்த இடத்துல பிடித்தாரோ அதே இடத்துல கொண்டு விட்டார். சில வாரங்கள் கழித்து இரவு 10 மணி கதவை தட்டுகிற, கேட்டு தட்டுகிற சத்தம் கேட்டது. ஆனால் மனிதர்கள் தட்டுகிறது போல இல்லை, வித்தியாசமான சவுண்ட். அவர் அதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டு போனார். இந்த சுகமாக்கப்பட்ட நாய் நிற்கிறது, அதை சுற்றிலும் 6 நாய் இருக்கிறது. அந்த 6 நாய்களுக்கு வித்தியாசமான காயங்கள். இவர் ஆச்சரியப்பட்டு போனார். அது என்ன பாசையில் பேசிச்சு, அது என்ன சாட்சி சொல்லிச்சுன்னு தெரியாது. நடக்காத இன்னைக்கெல்லாம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். அந்த எல்லா நாய்களையும் கொண்டு வந்து மிருக வைத்தியரன் அப்படின்னாலே அதற்கேற்ற சில வசதிகள் இருந்தது. அவைகளை கட்டி போட்டு ஆகாரம் கொடுத்து சுகமாக்கி அனுப்பிவிட்டார். பாருங்க, பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. அவருக்கு தெரியுது, நான் ஒரு கால் நொண்டியா இருந்தேன், இந்த மனுஷன் தான் சுகமாக்கி விட்டார்னு. ஏற்கனவே நாய்க்கு ரொம்ப மோப்ப சக்தி அதிகம். இன்றைக்கு வரையும் உலகத்தில் மோப்ப சக்தியை வைத்து கண்டுபிடிக்கிறதுல காவல்துறையினர் நாயை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது 6 மாதம் அங்கே இருந்ததுனால அது கண்டுபிடிச்சு அங்கே கூட்டிட்டு வந்துச்சு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஒரு பகுத்தறிவற்ற மிருகம் பிறருக்கு உதவி செய்யும் போது இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்களுக்கும்பாக நண்பர்கள், உறவினர்கள், அண்டை அயலகத்தார் நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களால் ஏண்ட ஒரு உதவி செய்யுங்க. அதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூர்வாயாக. அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். லவ் இஸ் நாட் காட், God is love. Hallelujah. அப்படி செய்கிறவளை மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நானும் நாங்களும் பிறருக்கு உதவி செய்கிறவளாய், நேசிக்கிறவளாய் எங்களை மாற்றும். அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களாய் மாறட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.